Hi guys, welcome back to Tanks and Vice Versa. இன்றைக்கி என்ன எபிசோடு பார்க்க போகிறோம்னா சோல் லேண்ட் 2 எபிசோட் 72 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ரியூ கேலான சேர்ந்த எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ டீம் எல்லாத்தையும் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோ எதாவது தப்பிச்சிருப்பான். இந்த இதில் நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறான் அவங்ககிட்டயே. அவங்க கரெக்டாக நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக கூட்டணும் போயிட்டு கேட்டுக்கிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த ரோபோட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹீரோவும் தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அது சொல்லும் போதே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீ இப்போ கையில் வச்சிருக்க தலையில் மாட்டிருக்கிறது வந்து நீ போய் சொன்னால் காட்டி கொடுக்குற சோல்க்கு டைரக்டிங் வெப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி அவன் ஹீரோ சொன்னதுமே அது ரெட் கலர் ரைட் எரியுது. இதில் இருக்கவனுங்க கேட்கறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லி இல்லைனா கண்டிப்பாக நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கே இருக்க மாஸ்டர் அங்கே இருக்க இன்னொருத்தனுக்கு வந்து அவனோட கிட்ட இருக்க எல்லா சோல் வெப்பன்ஸையும் எடுத்து வெளில போடும் அப்படின்னு சொன்னதுமே அவங்ககிட்ட நம்ம ஹீரோ கிட்ட இருக்க எல்லா சோல் வெப்பன்ஸையும் ஒன்று எடுத்து வெளில போடுறாங்க. அதுலேருந்து நான் ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இது வேணும்னா நீ ஒழுங்காக மரியாதை உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் செம்மக்கும் வருது. இது போன எபிசோடு முந்தின எபிசோடில் பார்த்து வந்திருப்பீங்க. இந்த பிரின்ஸோட அசிஸ்ட் கூட இருந்தவர் வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றி இருந்திருப்பாரு. இந்த எபிசோட்லேயும் அவர் தான் கூட வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாரு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இவங்க கூட பிரச்சனை வச்சுக்காதீங்க, பிரின்ஸ் கூட வந்து பிரச்சனை ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வா அப்படியோ அப்படின்னு சொல்லி இவாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. அந்த கையில் போட்டிருக்க அந்த விலங்காத்த எல்லாத்தையும் பார்த்து அது எல்லாத்தையும் ஈஸியாகவே டிஃபீட் உடச்சி விட்டுட்டு அங்கே இருக்கவங்க நம்ம ஹீரோவை மட்டும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளில கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே வந்துட்டு அவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு, உண்மையிலே நீ தான் அந்த ரோபோட்டை எடுத்து வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் நான் தான் எடுத்தேன், ஆனால் அதை எனக்கு முன்னாடியே கைமாற்றி விட்டுட்டேன், என்கிட்ட இருந்ததை ஏற்கனவே ஒரு சோல்ஜர் மூலமாக அதை உங்ககிட்ட தான் நான் கொடுத்து அமுச்சு விட்டேன், அங்கே உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி தான் சொல்லி அமுச்சு விட்டேன், அது எப்படி எடுத்தேங்கிறது எனக்கே தெரியல, தேடி யதார்த்தமாக போகும்போது அந்த மார்க் மூலமாக தான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் ஆகிடுச்சு, காலையில் போட்டி இருக்குது, நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்ச மரத்தை காட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய போட்டி நடக்க போகிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே நடக்க போகிற மேட்சை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்னா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் அது இங்கே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரியோ கேனில் சேர்ந்தவங்க எல்லாருமே 1 by 1 அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரே ஆள் தான் அவங்க ஆப்போனண்ட்டில் நிற்கிறான். நான் உனக்கு உன்னை சுத்தமாகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரியோ கேனில் சேர்ந்தவனும் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உன்னோட வெற்றி இன்னைக்கு டிஃபீட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தன்னோட சோல் வேப்பன் மூலமாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். ஃப்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் சோல் அட்டாக் பண்ணி அவனை மொத்தமாகவே அவன் சோலியை முடிச்சிடறான். தொடர்ந்து 1 by 1 நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டே வரான். 17 மேட்ச்சு 5 மேட்ச்சுன்னு சொல்லி 1 by 1 அப்படி ஜெயிச்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. கடை மேட்ச் அந்த எல்லாமே இந்த லெவலுக்கு இவன் பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஷாக்காகி பேசிகிட்டு இருக்கான். அடுத்தபடியே நம்ம ஹீரோக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து ஸ்மோக் மூலமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை எங்கே இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா அந்த தடவை ஃபுல்லாகவே ஸ்மோக்காக வந்து மாதிரிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட 3வது கண்ணோட பவர்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. அப்போ தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3வது கண்ணோட பவர்ஸை யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோவால் அவங்க இந்த சோல் பவர்ஸை எவன் யூஸ் பண்ணுறவங்களோட எங்கே இருக்காங்கங்கிறத ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஹீரோவால் அதை புரிஞ்சிக்க முடியுது. அது மூலமாக நம்ம ஹீரோவும் ஆப்போனண்ட்டை சேர்ந்தவங்க எங்கே வர்றாங்க என்னென்ன மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்கிறத ரொம்ப ஈஸியாகவே கணிச்சு அதுலேருந்து விலகிடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோவும் ஒரு ஐஸ் அட்டாக்கை பயன்படுத்தி அவளோட ஜுவாடை மொத்தமாகவே ஃப்ரீஸ் ஆக்கி விட்டுறான். சுத்தமாக அந்த இடமே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு நம்ம ஹீரோ பண்ண அந்த ஒரு அட்டாக் மூலமாக. இந்த அட்டாக்லாம் என்னாச்சு நீ தடுத்துட முடியும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஜுவாடை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் எடுத்து விட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வேற ஒரு ஜுவாடை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணாலும் இன்றைக்கி உன்னோட சாவு என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் தன்னோட ஐஸ் அட்ரிபியூட்டோட பவர்ஸை பயன்படுத்தி வேறு லெவலில் அட்டாக் பண்ணாலும் பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒட்டச்சிக்கிட்டு ரொம்ப ஈஸியாக வெளில வந்து நாளை முடிஞ்ச இந்த அட்டாக்ல இருந்து வெளில வந்து காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோல் பவர்ஸ் மூலமாக நம்ம ஹீரோக்கு வந்து இல்லியூஷியல் வேர்ல்டுக்குள்ளே அமுச்சு வச்சிடறா. நம்ம ஹீரோ அந்த இல்லியூஷியல் வேர்ல்டுக்குள்ளே போய் லாக் ஆயிடுறான். அந்த இல்லியூஷியல் வேர்ல்டில் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அந்த இடத்துல யாரோ இருக்க மாதிரியும் இருக்குது, நம்ம ஹீரோக்கு யாரோ அட்டாக் பண்ண வரப்போகிற மாதிரியும் தெரியுது. அதனால நம்ம ஹீரோவை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஃபைனலாக அவள் அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்ட நெருங்கி வந்துடுறா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல அசுராவோட பவர்ஸை பயன்படுத்தி அவர் வெளில கொண்டு வந்துடுறாரு நம்ம ஹீரோட இல்லியூஷியல் வேர்ல்டுலேருந்து. அதே நேரத்தில் ஈஸியாகவே அதை தடுத்துடுறான் அவளோட அட்டாக்கை. ஆப்போசிட்லேருந்து அவளுக்கு சரியான ஷாக்கு, நீ எப்படி இந்த இல்லியூஷியல் வேர்ல்டுலேருந்து வெளில வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கேட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ செம்ம கோவத்தோட 3 டிராகன்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் உன்னோட சாப்டர் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்ட வர்றான். ஆனால் பெருசாக அட்டாக் பண்ணாமல் சைடில் இது பண்ணிடுறான், ஏன்னா அந்த அட்டாக் பட்டால் கண்டிப்பாக அவள் செத்து போயிடுவா அப்படிங்கிறதுக்காக தான். நீ முன்னோட சாப்டர் முடிஞ்சிச்சு நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிடுறான். நம்ம ஹீரோவும் அடுத்தடுத்து 1 by 1 ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப அதிகமான மேட்சஸ் ஜெயிச்சிட்டு இருக்கான். ரியோ கேன்லேஸ் இந்த எல்லாத்துக்குமே ரொம்பவும் என்ன இத்தனை மேட்ச் ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட மாஸ்டர் முதல்கூடி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. அதோட அங்கே இருந்த அந்த சீனை கட் பண்ணிட்டு ரியோ கேன்லேஸ் அந்த மாஸ்டர் தான் காமிச்சிட்டு இருக்கானுங்க. இவனை எப்படியாவது டிஃபீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரூமில் இருக்கும் மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சீனியர் வந்து நம்ம ஹீரோகிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னடா இப்போ இந்த கல்லோட இந்த ஸ்டோன்ஸோட பவர்ஸ் மூலமாக இன்னும் நம்மளால்
அதிகப்படியான ரோபோட்ஸ்களோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேறு ஒரு இடத்துல வேறு ஒருத்தனை காட்டிகிட்டு இருக்காங்க. அவனை பார்க்குறதுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லானவனாக இருக்குது. அதே நேரத்தில் அவனோட ஜுவாட்லாம் அல்ட்ரா லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அதே நேரத்தில் சாகாவரம் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனதும் அதை அப்லோட் பண்ணி விட்றேன். மற்றபடி வேறு ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், பை பாய்.